அன்னதானம், அதாவது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்பது நம்மளுடைய 27 தலைமுறைக்கு நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அஸ்வினி, கார்த்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். அன்னதானம், அதாவது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்பது நம்மளுடைய 27 தலைமுறைக்கு புண்ணியங்கள் சேர்த்து வைப்பதாகும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 2ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் ஆணி. இன்றைய திதி தேய்பிறை துவிதியை. திதியை முடியும் நேரம் இன்று மதியம் 12:08க்கு. அதன் பிறகு திருதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். உத்திராட நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 11:57க்கு. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:44 மதியம் 1:17 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:23 7:26 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:49 4:21 வரை. யமகண்ட நேரம் காலை 7:08 8:40 வரை. கூலிகன் காலை 10:12 11:44 வரை. சந்திராஷ்டம ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம் சுப முகூர்த்தம். முகூர்த்த வேலை காலை 8:45 10 வரை. இரவு வேளையில் 7:30 9 வரை. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நற்செயல், ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு சாந்தம், கடக ராசிக்கு போட்டி, சிம்ம ராசிக்கு லாபம், கன்னி ராசிக்கு பொறுமை, துலாம் ராசிக்கு சிக்கல், விருச்சக ராசிக்கு முயற்சி, தனுசு ராசிக்கு பக்தி, மகர ராசிக்கு பணிவு, கும்ப ராசிக்கு விவேகம், மீன ராசிக்கு நலம். சுப ஓரைகள் பார்ப்போம். இன்று முதலாவதாக வரும் சுப ஓரை குரு பகவானுடையது. குரு ஓரை காலை 7:08 8:09 வரை. சுக்கிர ஓரை காலை 10:12 11:14 வரை. புதன் ஓரை காலை 11:14 12:15 வரை. சந்திர ஓரை மதியம் 12:15 1:17 வரை. குரு ஓரை மதியம் 2:18 3:20 வரை. சுக்கிர ஓரை மாலை 5:23 6:24 வரை. புதன் ஓரை மாலை 6:24 7:26 வரை. தொடர்ந்து நம்ம நட்சத்திரங்களின் பலன்கள், அதாவது நம்மளுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் வரிசையிலே இன்று நம்ம முடிக்க போகிறோம். 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு நல்ல ராசியான நட்சத்திரம் உத்திரட்டாதி, அஸ்வினி, கார்த்திகை, மிருகசீரிஷம், திருவாதிரை. இந்த நட்சத்திரங்கள் 2வது நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம், 4ஆம் நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரமும், 6ஆம் நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரமும், 8ஆம் நட்சத்திரமாக மிருகசீரிஷமும், 9ஆம் நட்சத்திரமாக திருவாதிரை நட்சத்திரமும் வருகிறது. இவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் காலங்களிலே காரியங்கள் சில நீண்ட நாட்களாக முடியாத காரியங்களை முடிக்கக்கூடிய சக்தி இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டு. ஸோ இந்த நாட்களிலே நீங்கள் முயற்சி செய்து அதை வெற்றி அடையலாம். அடுத்தபடியாக உத்திராட்டாதி நட்சத்திரம். உத்திராட்டாதி நட்சத்திரம் இவர்களுக்குரிய ராசியான நட்சத்திரம் ரேவதி, பரணி, ரோகிணி, திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்திராட்டாதி நட்சத்திரத்திற்கு ரேவதி 2ஆம் நட்சத்திரம், பரணி 4ஆம் நட்சத்திரம், ரோகிணி 6ஆம் நட்சத்திரம், 8ஆம் நட்சத்திரம் திருவாதிரையும், புனர்பூசம் 9ஆம் நட்சத்திரமாக வருகிறது. இந்த நாட்களிலே இந்த உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக செய்வதற்கு இந்த நட்சத்திரங்களை நீங்கள் உபயோகித்து கொள்ளலாம். தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் இறுதியான நம்மளுடைய 27வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அஸ்வினி, கார்த்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களிலே இவர்கள் சில காரியங்களை செய்யும் பொழுது வெற்றிகரமாகவே இவர்களுக்கு அந்த விஷயங்கள் வந்தடையும். தொடர்ந்து நம்ம இந்த நட்சத்திரங்களை உபயோகப்படுத்தி, அதாவது இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் காலங்களிலே நம்மளுடைய நீண்ட நாள் காரியங்கள், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நிறைவேறாமல் இருந்தது என்றால் இந்த நட்சத்திர காலங்கள் சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நம்ம அதை செய்யும் பொழுது நம்மளுக்கு அது வெற்றிகரமாகவே முடியும். முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இதை நீங்கள் முயற்சி செய்து இதை பயன்படுத்தி பார்த்தால்தான் இதனுடைய உண்மையான விளக்கம் உங்களுக்கு புரியும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.